ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி ரசம் செய்ய போகிறோம். தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ இது கூட சேர்க்காமல் தனியாக சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான மொத்தமாக நான் சாதம் வேக வைக்க குக்கர் வைப்பேன். அதுக்கு மேலே வேக வச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஏன் பருப்பு இது கூட சேர்க்கலை அப்படின்னா, பருப்பு மையாக வேணும் அப்படின்னா இது மாதிரி தனியாக வேக வச்சுக்கோங்க. இல்லை அங்கங்கே முழிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பருப்பு அங்கங்கே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூடயே சேர்த்துக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு மைய வேணும் அப்படிங்கிறக்காக இதுலேயே இப்படி நான் சென்டராக வச்சு வேக வச்சு காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரசம் தண்ணியாக தான் இருக்கும், ஓரளவு தண்ணி தேவைப்படும். இப்போ பாதி தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் ரசம் செய்யும்போது ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுப்போம். அப்போ இந்த புளிப்புக்கு தகுந்த தண்ணியை அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வேக வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. தக்காளி ரசத்துக்கு நம்ம வேக வச்சதெல்லாம் தக்காளி, மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ பார்த்திங்களா, பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கு. அந்த பருப்பை இப்போ நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதுலேயே நம்ம அந்த பருப்பை போட்டிருந்தோம்னா நல்லா முழிச்சிட்ருக்கும். அப்படி வேணுங்கிறவங்க தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா குலைவாக வேணும் அப்படிங்கிறக்காக நான் இப்படி தனியாக வேக வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம உடம்பில் இருக்கிற மொத்த நரம்புகளும் பலமாக இருக்க, நிறைய பேருக்கு நரம்பு வீக்காக இருக்கும், கை கால்லாம் நடுங்கும். மொத்தத்தில் நரம்பு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த உணவுகளை சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம நரம்பு பலமாக இருக்குங்க. அதுக்கு எது சாப்பிட்லான்னு இப்போ சொல்கிறேங்க. மாதுளைப்பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய், வெற்றிலை, பிரண்டை, பேரிச்சை, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட நரம்புகள் பலமாக இருக்குங்க. இதை தவறாமல் நம்ம உணவில் சேர்த்துட்டே வாங்க. டெய்லி கூட சேர்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா சேர்த்துட்டே வாங்க. இதை சாப்பிட்டோம்னா நரம்பு பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாங்க. தக்காளி ரசம் இப்போ தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. கடுகு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சீரகம், மிளகு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கையிலேயே இடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தடவை நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு செகண்ட் நல்லா பரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த சீரகம், மிளகு, பூண்டோட வாசனை நல்லா இருக்கும். போதுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த மசாலாவோட. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் வேக வைக்கும்போதே. இப்போ பார்த்து செக் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. ரசம் லைட்டாக கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கிறக்காக நான் சிகப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குங்க. இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. தக்காளி பருப்பு ரசம் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். குழைவாக சாதத்தை வேக வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.